அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடி கடைசி வெள்ளிக்கு நாங்க பரஞ்சோதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோங்க. அந்த கோயில்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அம்பாளுக்கு வந்து எப்போதுமே ஆடி வெள்ளி, செவ்வாய் வந்து விசேஷமா அபிஷேகம், அலங்காரம் பண்ணுவாங்கங்க. அலங்காரமே அவ்வளோ அழகா பண்ணுவாங்க. ஆடி வெள்ளி கடைசி வெள்ளினால அம்பாளுக்கு வந்து நாகாத்தம்மன் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அஞ்சு நாக கொடை பிடிக்கிற மாரி, புத்துலேருந்து அம்பாள் வர்ற மாரி. நம்ம வந்து மொபைல்ல பார்க்குறதுக்கு நார்மலா இருக்குங்க. ஆனா நேர்ல பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே தத்ரூவமா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. அப்புறம் இவங்க எல்லாரும் எங்க இருந்து வராங்க அப்படின்னா, அன்னைக்கு திருவிளக்கு பூஜை வச்சிருந்தாங்கங்க. அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஒயிட் கலர் மண்டபத்தில தாங்க வந்து திருவிளக்கு பூஜை நடக்கும். கோயில் வந்து ரோட்ல இருக்கிறதுனால இட வசதி பத்தாதுன்னு எப்போதுமே அந்த கல்யாண மண்டபத்தில தான் வப்பாங்க திருவிளக்கு பூஜை. திருவிளக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லார் கையாலேயும் அந்த விளக்க எடுத்துட்டு வர சொல்லி, அம்பாள சுத்தி வந்து சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் பிரசாதம் குடுப்பாங்க. அன்னைக்கும் பிரசாதம் வாங்கிட்டு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அம்பாளோட சேலைகள் வந்து ஏல விட ஆரம்பிச்சாங்கங்க. ஏலம் அம்பாளுக்கு வந்து எப்படி விடுவாங்க அப்படின்னா, அம்பாளுக்கு தேவையான சேலைகளை எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு மீதி அதிகமா இருக்கிற சேலைகள தான் வந்து ஏல விடுவாங்கங்க. ஏலமும் பார்த்தீங்க அப்படின்னா, அம் நெறைய காசெல்லாம் இருக்காதுங்க. மேக்ஸிமம் ரூ. 100 இருந்து ஆரம்பிப்பாங்க. ரூ. 100லேருந்து 100, 150, 200, 250, 300, 350, 400, 450, 500, 500 தாண்டவும் செய்யாதுங்க. 500க்குள்ள தான் இருக்கும். அதனால நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க, உங்க பக்கத்து கோயில்ல வேலை விடுறாங்கன்னா, கண்டிப்பா அத யூஸ் பண்ணிக்கோங்கங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அம்பாளோட புடவை எடுக்கிறதுக்கு ரொம்ப பயந்துக்கிறாங்கங்க. நம்ம பயப்படவே வேண்டாம். அம்பாள் கிட்ட இருந்து நம்ம வாங்குறதுனால நமக்கு புண்ணியம் தான். அதனால நீங்க காசு குடுத்து நம்ம வாங்குறோங்க. நம்ம காசு குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது அம்பாளுக்கு தான் போய் சேரும் அந்த காசு. அதனால நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு அதிகம் பண்ணி வாங்கிக்கோங்கங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த புடவை வேணுமோ, அந்த புடவை அதிகமா அதிகமா வச்சு வாங்கும்போது அத நமக்கு தந்துருவாங்க. அதேமாரி நெறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம். அதில ஜாக்கெட் இருக்குமா என்ன அப்படின்னு. கண்டிப்பா அதில ஜாக்கெட் இருக்குங்க. ஏன்னா அம்பாளுக்கு வந்து நம்ம ஜாக்கெட்ட வெட்டிட்டோம்னா, சில பேர் வந்து சுத்தி அழகா நெறைய மடிப்பு வச்சு கட்டுவாங்க. அதுக்கு வந்து அப்புறம் பத்தாம போயிரும். அதனால மேக்ஸிமம் ஜாக்கெட்டோட தான் அம்பாளுக்கு வந்து குடுப்பாங்க. அதனால நீங்க பயந்துக்கவே வேண்டாம். அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஜாக்கெட் வந்து எதுக்காக சில பேர் வெட்டுவாங்கன்னா, உற்சவர் மாரி சின்னதா பித்தளையிலயோ, வெள்ளிலயோ, செம்புலயோ சின்னதா சாமி இருந்தா மட்டும் தான், அந்த சாமிக்கு சேலை கட்ட முடியாதுன்னு சொல்லி ப்ளவுஸ வெட்டி, அவங்களுக்கு வந்து பாவாடை மாரி கட்டி தச்சு குடுப்பாங்க. அந்த மாரி இல்ல அப்டின்னா, மேக்ஸிமம் அம்பாளுக்கு வந்து புடவ வந்து ஜாக்கெட்டோட தான் குடுப்பாங்க. அதனால நம்ம பயந்துக்கவே வேண்டாம். அதுமாரி நெறைய புடவை அழகழகா இருக்குங்க. நம்ம கடையில 1000, 2000, 3000 குடுத்து வாங்குறத விட, இந்த மாரி வாங்கி பாருங்களேன். நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். நெறைய புடவைகளும் நம்ம எடுத்துக்கலாங்க. அப்புறம் நெறைய பேரு என்ன செய்றாங்க அப்டின்னா, வாங்கிட்டு நம்ம வந்து பீரியட்ஸ் ஆனாலோ, இல்லன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில கட்ட முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு நெனைக்கிறாங்க. நம்மளால அப்படி கட்ட முடியலன்னா, நீங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்க குழந்தைங்களுக்கு இல்லன்னா உங்க பெரிய பிள்ளைங்க யாராவது இருக்காங்கன்னா, ஒண்ணு பெரிய பிள்ளைங்களுக்கு ஃப்ராக் தச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பட்டு பாவாடை கூட நம்ம தச்சு போட்டுக்கலாங்க. அதனால நம்ம வந்து பெருசா யோசிக்க வேண்டாம். காசுமே அதிகமா இருக்காது. ரூ. 1000 கொண்டு போனீங்கன்னா கூட 4 புடவ, 3 புடவ நம்ம எடுத்துக்கலாங்க. அதனால நீங்க கண்டிப்பா பக்கத்துல இருந்தா போய் யூஸ் பண்ணிக்கோங்கங்க. அப்புறம் நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அம் புடவை எடுத்துட்டு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, பக்கத்துல யாராவது திருமணம் ஆகாம இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கூட குடுப்பாங்க. அந்த மாரி குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கும் ஒரு புண்ணியம், அவங்களுக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்க. நீங்க வந்து குடுக்கும்போது அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டி அவங்களுக்கு குடுத்து பாருங்களேன். கண்டிப்பா அவங்க நெனச்சது நடக்கும். நீங்க குடுக்கும்போது நீங்க நெனச்சதும் கண்டிப்பா அந்த அம்பாள் வந்து நிறைவேத்தி குடுப்பாங்கங்க. பாருங்கங்க எல்லா புடவையுமே அவ்வளோ அழகழகா இருந்துச்சு. நம்ம நைட்டு ஏல நடந்ததுனால, நாங்க இருட்டுல பார்க்கும்போது கூட கொஞ்சம் டல்லா தெரிஞ்சுச்சு. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு புடவையும் அட்டகாசமா இருந்துச்சுங்க. ப்ளவுஸு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதேமாரி ஏல எடுக்கும்போது நெறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு வேள கிழிஞ்சிருந்தா, இல்லன்னா ஏதாவது டேமேஜ் இருந்தா நம்ம திரும்ப அம்பாளுக்குள்ளதுனால திரும்ப வந்து குடுத்தா நம்ம எதுவும் இதாகுமோன்னு சொல்லி நெறைய யோசிப்பாங்க. அந்த மாரி நீங்க யோசிக்கவே வேண்டாங்க. ஏன்னா, நம்ம திரும்ப வந்து குடுத்தா கூட மாத்தி குடுத்துருவாங்க. நாங்க ஏலம் எடுக்கும்போது அங்க சொல்லியே தான் குடுத்தாங்கங்க. ஒரு வேள டேமேஜா இருந்துச்சு, கிழிஞ்சிருந்துச்சு அப்டின்னா, நீங்க மறுநாள் வந்து குடுத்துருங்க. நாங்க வேற புடவ மாத்தி தரோம் அப்டின்னு சொல்லியே தான் குடுப்பாங்க. அதனால நமக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம். இந்த புடவைய பாருங்க, அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. கான்ட்ராஸ்ட் கலரு, ப்ளவுஸு எல்லாமே சூப்பரா அட்டகாசமா இருந்துச்சு. எங்க வீட்ல பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே எடுத்தவங்க. நீங்க இப்ப பார்த்தீங்கல்லங்க வீடியோல, இந்த வீடியோல நீங்க பார்த்த எல்லா சேலையிலயுமே எந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எந்த கலர் பிடிச்சிருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்கங்க. அப்புறம் நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? உங்க ஊர்ல இந்த மாரி சேலை ஏல விடுவாங்களா? அப்புறம் நீங்க எந்த கோயில்ல போய் சேலை எடுத்தீங்க? அப்படிங்கிறதையும் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்கங்க. பாருங்கண்ணே இந்த சேலையெல்லாம் வெறும் ரூ. 400 தாங்க. ஆனா நம்ம கடையில போய் எடுத்தா எவ்வளோ ரேட் அதிகமா தானங்க இருக்கும். அதனால இது வந்து நமக்குமே ஒரு லாபம் தான். அதனால நீங்க யோசிக்கவே வேண்டாம். மேக்ஸிமம் கோயிலுக்கு வந்து அதிகமா எந்த மாரி எடுத்து குடுப்பாங்கன்னா, காட்டன் சேலைங்க. அப்புறம் இல்லன்னா,
பட்டு புடவைங்க தான் அதிகமா எடுத்து குடுப்பாங்க. அதனால நீங்க வந்து யோசிக்கவே வேண்டாங்க. அத நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபங்ஷன் அப்ப நம்ம கட்டிக்கலாம். இந்த சேலைலாம் பாருங்க, அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. விரிச்சு பகல்ல பார்க்கும்போது அங்க பாருங்க, ப்ளவுஸு, சேலை கலரு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு போனீங்க அப்டின்னா, நீங்க அம்பாளோட சிலைய வாங்கிட்டு வாங்க. எந்த ஒரு பயமும் வேண்டாம், தயக்கமும் வேண்டாங்க. நம்ம வந்து இந்த காசு குடுக்குறது வந்து ஏழை விடுறவங்களுக்கு வந்து போகாதுங்க. அம்பாளுக்கு தான் நம்ம குடுக்குறோம். அம்பாள் கணக்குல தான் எழுதுவாங்க. அதனால நீங்க கண்டிப்பா உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க. இந்த சேலையெல்லாம் புடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.